தெரியுதா? பின்னாடி பாருங்க, 2 கட்டி ரெடியாக இருக்கு. காலேஜில் இது அப்பார்ட்மெண்ட்டு இன்னும் கட்டுறாங்க. அது அப்பார்ட்மெண்ட்டு இல்லை, அது கட்டி அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. இல்லை அது 2 இதுதான். அவ்வளோ ஆள் இருக்காங்களே. வீடெல்லாம் இருக்கிறாங்க. லேண்ட்மார்க் எங்கள் மேலே விளையாடுறாங்க. சிட்டி இல்லைங்க, சிட்டி இல்லை ப்ரோ, இதெல்லாம் டவுனு. குரங்கு உள்ள வரும் பார்த்து. சிறுதுனே ஓட்டுறீங்க. சந்தைக்கு நீ வந்துருக்குறாங்கப்பா. அதான் நம்ம வரும்போது இந்த ரூட் இல்லை. நம்ம இந்த ரூட்டே வரல. ரூட் மாறினதுனால நம்ம அந்த ரூட்டை மாற்றி விட்டோம்ல. நம்மளுக்கு மாற்றி விட்டாங்களா? ஆனால் நம்ம மேப் பார்த்தானே வந்தோம். மாற்றிலாம் ஒன்றும் நம்ம ரைட்டு போகணுன்னு நம்ம ரைட்டு போயிட்டோம். அப்படியா? நம்ம லெஃப்டே திரும்ப மடைக்கு மாற்ற விட்டோம். அது அங்கே கூடி உள்ளே கூடி வந்து நான் இப்போ இதில் ரைட்டு இருந்தோம்ல, அந்த ரோட்டை வந்து மலையே இல்லாமல் நார்மலாக தான். இது கோழிக்கோடு ரோடு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக. இப்போ அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே கேம்ப் ஆகுது. இனி 2வது அதில் வீடு கட்டி கொடுக்க மாட்டாங்கல்ல. அவ்வளோ அது முடிஞ்சு அங்கே ஆல்ரெடி ஆனது தான். அது அவள் தான். அங்கே இருக்கவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு எங்கன்னு பார்த்து கொடுப்பாங்க. இல்லை இருக்கிறவங்களையும் இடம் பார்த்து வேறு இடத்துல கொடுத்தலாம்ல. மறுபடியும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ பிறந்ததுலேருந்து நீங்கள் ஒரே இடத்துல வந்துட்டு உங்களை போக சொன்னால் போக மாட்டீங்க. அவன் எப்படி போவான்? அதுக்காக உயிரை போக முடியும். போக மாட்டான். யாருமே போக மாட்டான். பிறந்த இடத்த விட்டு போனால் யாராவது போவோமா? நான் நார்மலாக போனா பரவாயில்லண்ணா. உயிரை காப்பாற்றினா போய் தானே ஆகணும். அதுக்கு நான் என்ன சொல்கிறேங்க, உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் இங்கே தான் இருக்கணும். எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? சொல்கிறதுக்கு வாஸ்தமாக இருக்கும். இல்லை இல்லை, நீங்கள் சொல்லுது பக்கத்தில் இருக்கிற உயிர் பக்கத்தில் இருக்கிற ஆட்டோமேட்டிக்காக பூந்தாச்சு போயிடுவோம். சென்ட் ஜோசப் கான்வென்ட் ஸ்கூல் கல்பேட்டா. இந்த கேம்பஸில் மட்டும் வந்திருக்க ஃபுட்டு, ஹெல்பிங் மெட்டீரியல்ஸ். அங்கே பாருங்கள், இந்த டேங்க்கு மேலே ஷீட்டு அப்படியே பைப் வந்து அந்த தண்ணி அப்படியே கீழே இருக்குதா. இங்கே பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இந்த தண்ணி எப்படி போதா, இந்த தண்ணி எப்படி போயிட்டு இங்கேருந்து திரும்பும். அதே அந்த தண்ணி எப்படி போய் அப்படியே அங்கே லேண்ட் ஆகுது. எவ்வளோ ப்ராப்பராக தண்ணியை சேனலைஸ் பண்ணுறாங்க பாருங்கள். மலை பிரதேசம் தண்ணியை வீணாக்காமல் தண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்கன்றத எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து சூரல்மலை என்ட்ரன்ஸ் கிட்டேயே வந்து வண்டி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வண்டி மட்டும் தான் உள்ளே போகுது. அங்கே வண்டி நிப்பாட்டு உள்ளே நடந்து போனோம். ரெஸ்கியூ டீம்லேருந்து ப்ரைவேட் ரெஸ்கியூஸ் எல்லாருமே அப்படி உள்ளே போய்ட்டு ரெஸ்கியூ பண்ணிட்டு போகிறவங்க, நடந்து வரவங்க எல்லோரும் நடந்து தான் வரணும்.
இப்போ உள்ள யாரும் இல்லை இப்போ இல்லை கோதுமை மூட்டை. துணி கடை. ഇവിടെയും അവിടെയൊക്കെ വെച്ച് കിട്ടും. அது வீடா? ஸ்கூலா? ஓ ஸ்கூல். அது ஃபுல்லாகவே ஸ்கூலா? அதில் ஆள் இருக்காங்களா? அது கேம்பில் இருக்காங்க அன்றைக்கி இருந்தாங்களா? இந்த ஸ்கூல் தானே அது? இந்த வேறு இடத்துலேருந்து 1 மணிக்கு மாற்றினாங்க ஈவினிங். ஆனால் பார்த்தா காலையில் 4 மணிக்கு ஆனிச்சு. அவங்களும் சேஃபா ஸ்கூலில் இருந்தாங்க? கொஞ்சம் பேர் இதாக இருக்கிறாங்க. அந்த அந்த இருக்கிற பாருங்க, அந்த இடத்துல சரிஞ்சு தான் இப்படி வந்திருக்கு. இது வந்து ஸ்கூலு. பாலம் போட்டாலும் தெரியுமா? அந்த பாலத்துக்கு பக்கத்துல மரத்துக்கு வீடு எல்லாம் எடுத்துக்கலாம். வீடு என்ன பாரு போட்டதுன்னு தெரியுதா? இருந்து போன வீடெல்லாம் போய் சரி போனதுன்னு தெரியுதாடா? പൊട്ടിയാതി ഇത്രയും വലിയ വെള്ളം വന്നത് ആരും வீட்டு வளர்ப்பு மாடு ஓனர் எங்கே இருக்காங்கன்னு தெரில. அவங்களுக்கு யாரும் உணவு கொடுக்கல. பாதிப்பு ஜாஸ்தி ஸ்டார்ட் ஆச்சுன்னா ഞാൻ പോയി. പിന്നെ ആൾക്കാരുണ്ട് അണ്ണാ. അത് ചുട്ട വേണ്ട. ഇല്ലല്ല ചുറ്റുന്നില്ല, പകുതിയാണ്. അത് പകുതി നിൽക്കൂല. അത് കീറിട്ടോ. കീറരുതേ. ഇല്ലടാ, അത് പറയാം. എനിക്ക് ഒന്ന്
வீட்டு கட்டை. டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா இருக்கா வீடு பக்கத்தில்? இங்கே வீடு இருந்ததுக்கான தடையுமே இல்லை. பக்கத்தில் வீடு, இங்கே வீடு இருந்திருக்கு, இங்கே வீடு இருந்திருக்கு, தொடர்ந்து வீடு இருந்திருக்கு. എല്ലാവരും ക്ലിയർ ചെയ്തേ. പോട്ടെ പോട്ടെ. எது ஷாட்டு? இதில் ஒரு ஃபோட்டோ எடுங்களா? இந்த கல் என் காலில் ஒன்றாலே என்னால் வலி தாங்க முடியாது. தூங்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ பெரிய பாறை வந்துச்சுன்னா என்னத்துக்காகும்? ஆல்ரெடி மண் ஈரமாக இருக்குது. அந்த அந்த இடத்துல இருந்து வந்துச்சுன்னா இந்த பாறை இந்த மண்ணை உடச்சி நான் நிற்கிற இடமும் உடஞ்சி விடும். அந்த மாதிரி தான் விழுந்து 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 அவ்வளோ போயிருக்கு. கரண்ட்டு கம்பி. அந்த யானைன்றது இந்த ஊரில் தானே? முண்டக்கையில் தானே யானை ஒரு பாட்டு? இந்த ஊர் தானே? അതൊക്കെ വെറുതെ പറയണേണ്. അതൊക്കെ സ്കൂറോട്ടിലാണ്. അതൊക്കെ സ്കൂറോട്ടിലാണ്. രസാട്ടായത് വയനാട്ടിലുള്ള ആരും വിശ്വസിക്കുന്നുണ്ടാവും. വിശ്വസിക്കുന്നുണ്ടാവും. വിടണ്ട ചളി ഫുള്ള് വരും. എനിക്ക് ഗ്ലാസ്സൊക്കെ വരുവേ. இந்த வீட்லாம் அவ்வளோதானா? വീഡിയോ എടുക്കാൻ ഒരു സൈഡ് മാത്രം മടക്കി വെച്ചിട്ട് എടുക്കാൻ പറയും. കണ്ണി മഴ മണ്ണുള്ള പോണതില്ലേ? இവിടം വരെ ബസ്സുണ്ട്. இங்கே நிறைய பீப்புள்ஸ் இருக்கு. இவங்களாம் இங்கே தான் இருப்பாங்க. இவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு, பிரைவேட் பஸ் இருக்கு. அப்படி மேகத்தில் ஆரம்பிச்சு அப்படியே பாதை தெரியுதா? அந்த மசூதியோட 2 அடுக்கு தெரியுதா? அது வரைக்கும், அதாவது மழை பெஞ்சு இந்த மண்ணெலாம் ஊறி போய் அந்த மழை சரியும் போது அந்த பாறை வர வரையும் இது எல்லாமே சரிஞ்சு போயிருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த ரூட் வந்து இப்போ உருவாக்குனதா? இதுதான் ஒரிஜினல் ரூட்டு. இது இப்போ உடஞ்சி போக முடியாதுன்னு சொல்லி இப்போ இந்த வழியில் போய் அங்கே எஸ்டேட் ஒன்று இருக்குது, அது வழியாக தான் ரெஸ்கியூ டீம் போயிருந்துருக்காங்க. നെസ്മാൻ വിളിച്ചിട്ട് നിശാമിൻ്റെ ആൾക്കാരെ കയറ്റിയിട്ടില്ല. சரி ஓகே. நம்ம சத்தியமங்கலத்துலேருந்து வரோம். பேசிங்களா? நம்ம சத்தியமங்கலத்துலேருந்து வரோம். இங்கே அங்கே வந்து வெள்ளத்தில் எல்லாமே மலை சரிஞ்சு எல்லாம் மாட்டிட்டாங்க. அதனால் இட்டாச்சி கேட்டிருந்தாங்க. நம்மளோட அம்மன் நேரத்து மோசி இட்டாச்சி. அப்புறம் கேட்டாங்க, ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸ்னு கேட்டதுனால நம்ம ஒரு வண்டி ஒன்று அனுப்பிச்சிட்ருந்தோம். இன்றைக்கி வண்டியை பார்த்துட்டு நாங்கள்
சத்தியமங்கலம் இப்போ தான் கிளம்புறோம். எத்தனை நாளாக வண்டி இங்கே இருக்குங்கண்ணா? வண்டி இங்கே வந்து 11 நாள் ஆகும். 11 நாளாக இங்கே தான் இருக்கு. ஆமாம். டீசல்லாம் அவங்க போட்டுக்கிறாங்களா? வண்டி மட்டும் நீங்கள் அவங்க கலெக்டர் ஆஃபீஸர் பேசியிருக்கிறோம். நாங்கள் அதுக்கு மேலே எதுவுமே நாங்கள் பேசுகிறது. அவங்களும் வண்டி கேட்டாங்க. எமர்ஜென்சிங்கிறதுனால நாங்களும் வண்டி அனுப்பிச்சிட்டு. எத்தனை நாளைக்குங்கண்ணா? அங்கே முடிகிற வரலும் அந்த வண்டி இருக்குது. இல்லை இப்போ சத்தியமங்கலத்தில் நீங்கள் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க, இந்த மாதிரி வேறு யாரும் வந்துருக்காங்க? சத்தியமங்கலத்துலேருந்து நான் மட்டும் தான். அப்போ தமிழ்நாட்டிலேருந்து இந்த மாதிரி நிறைய வண்டி வந்திருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து நிறையா வந்திருக்கு. ஈரோட்லேருந்து நிறையா வண்டி வந்திருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய வண்டி வந்துருக்கு. ஈரோடு, கோயம்புத்தூர், நம்ம பல்லடத்துலேருந்துலாம் வண்டி வந்துருக்கு. நன்றிங்கண்ணா, உங்கள் நல்ல மனசுக்கு நல்லா இருக்கு. தேங்க்ஸ்ண்ணா. எங்கள் ஊருக்காரங்க அப்படி வண்டி கேட்ட வண்டி தருவாங்க. உள்ள க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வாட்டி அவனுக்கு ஒரு நல்ல மனசு இருக்குது. அவர் டீ ரஸ்க் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. 100 ரூபா கொடுத்துட்டீங்களா அந்த கடையில்? 100 ரூபா கொடுத்தீங்களா? எனக்கு அமுச்சு விட்ரு. 100 ரூபா இல்லை, 160 ரூபா. 160 ரூபாவா? 100 ரூபா உட்காந்து நேரம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டு பசி. பாப்கார்ன் ஒன்று வாங்கணும், மிக்சர் வாங்கணும். எடுக்கல, கஷ்டமாக இருக்குது. உள்ள அங்கே ரெக்கவரிக்கு ஜேசிபி வண்டியில் இட்டாச்சு. அவர் ஒருத்தட்ட அந்த ஓனர்கிட்ட ஒருத்தட்ட பேசணும், சத்தியமங்கலத்துக்காரான். இங்கே ஆறில் தண்ணி ஏறிச்சு, மழை பெய்யுது. அதில் போய் பார்க்குறது. உள்ள அவங்க ரெசார்ட் இருக்கா? ரிசார்ட் இல்லை, ஆறுன்னா குறைவா. அது ஓகே தான். ரிசார்ட் இல்லை, அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப். கவர்மெண்ட் ஸ்டாஃப். அவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ. 2008 இந்த இடம் பேர் புதுமலா. இங்கே வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு இங்கேயும் உயிரிழப்புகள் இருந்திருக்கு அந்த எஸ்டேட் வீட்டில்.
இடத்துல 2018 ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு இந்த எஸ்டேட்டில் இருந்து இங்கே எஸ்டேட் வீடெலாம் இருந்திருக்கு முன்னாடி. 2018 இங்கே ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இங்கே எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் வீடெலாம் இருந்திருக்கு, பயங்கர நிறையா வீடு இருந்திருக்கு. அப்போ அந்த இப்போ முண்டக்கை இருக்குல்ல, முண்டக்கையிலேருந்து நிலச்சரிவு ஏற்பட்டு இங்கேருந்த மக்களோட வீடெலாம் காலியாகி குறைஞ்சது ஒரு 18 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் காலவெளியில் இப்போ அதை நார்மலைஸ் ஆகி விளையாடுறாங்க, விளையாட்டு இடமா இருக்குது. அதே இடத்துல இப்போ முண்டக்கையில் நடந்த நில சரிவில் உயிர் இருந்த மக்களை வந்து இங்கே தான் தகனம் பண்ணியிருக்காங்க. வாழ்க்கை எவ்வளோ எப்படி ஒன்றுமே புரியல. இயற்கையில் எவ்வளோ அழகு இருக்கும் அந்தளவுக்கு இயற்கையோட ஆபத்தும் இருக்குது. இங்கே பாருங்கள், எஸ்டேட் ஒர்க்கர்ஸ்லாம் வேணான்ட்டு போயிருக்க வீடு. கேட்டீங்களா? அவர் தான் உண்மையே சொல்ல வரேன். அதான் நீங்கள் அவன்கிட்ட கேட்டுக்கிறேங்கண்ணா. அவர் தான் கிளம்பும்போது சொன்னார், ரிட்டர்ன் எப்போ போனாலும் பிரச்சனை இல்லை, கேட்க மாட்டாங்க. சுல்தான் பத்தேரி கிட்ட ஒரு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டுட்ருக்கோம். அடுத்து கூடலூர், ஊட்டி, சென்னை. வெல்கம். சத்தியமங்கலம் பண்ணாரி ரோடு, இந்த கூடலூர் ரோடு, கொடைக்கானலில் ஒரு ரோடு இருக்குது. இந்த முதுமலை டைகர் ரிசர்வ்டாக இருக்குது கூடலூர். கொடைக்கானலில் உள்ள ஒரு ரோடு இருக்குது, அங்கே இருக்கும். கூகுள் தாண்டி இருக்கும். சபரிமலை இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்கும். இங்கெல்லாம் வீடு இருக்குல்ல, இவங்களுக்கே பயமா இருக்கும் போல. சப்போஸ் புலிலாம் எதனா குறுக்கில் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ
அந்த அங்கே மட்டும் பெஸ்ட் வந்துச்சு. ஆமாம், அந்த ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் இது இல்லை, அந்த நிலமே அவருக்கு தான். அந்த ஓமந்தூர் அவர் வந்து முதலமைச்சர், ஃபஸ்ட்டு முதலமைச்சர் சிஎம். ஆமாம் ஆமாம், அவருக்கு தான் அந்த நிலம், அந்த இதுலாம் அவங்க சொந்தக்காரர் தான் அவர். அவரும் நம்ம ஊர் பக்கத்தூர் தான். ரெட்டி அவங்க. ஆமாம், ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க அந்த ரெட்டின்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு சர்க்கிள். இப்போது அதான் இந்த திண்டிவனம் மதுரை ரெகுலராக இந்த இடத்துல மாறும் போல். கோபுரம் வச்சு ஆன் பண்ணி விட்டு எடுத்துன்னு போயிடலாமா? எவ்வளோ எவனோ புகை கொளுத்தி விட்டுதான் தெரியுதா? ரோடே தெரியல லாரி லைட்டுக்கு. நாங்கள் பைக் லைட்டில் இந்த மிஸ்டில் வந்தோம், இந்த மாதிரி மிஸ்டில். இது இல்லையா சத்தியமாக இருக்கா? கொடைக்கானல் ரோட்டில் சத்தியமங்கலத்துக்கு வந்துட்டு பாத்ரூம் போகிறது நாங்கள் போகிறோம் கட்டுறீங்களா? லாரி லைட்டு பெருசுலண்ணா, அதுக்கே வெளிச்சம் கம்மியாக தெரியுதுல்ல. பைக் லைட்டு ஒன்றுமே தெரில. மழை வேறு பேஞ்சிட்டு இருக்கு அந்த டைமில். இன்னும் பெண்டு பெண்டு சம பெண்டு சம பெண்டு. ஒரே புகை மூட்டமாக இருக்கு, ஒரே பனி மூட்டமாக இருக்குது. டிராஃபிக்கில் அப்படி தான் தம்பி போகும். நான் லெஃப்டில் பெண்டுண்ணா. அவனா மஞ்சளாக துணி கட்டின்னு வந்துடுறான். மண்சரி வந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் சின்ன ரைட்டில் திரும்பணும்ண்ணா. ரைட்டில் திரும்பி லெஃப்ட்டு. டீ எஸ்டேட்டு அதே மாதிரி தான். ரைட்டில் திரும்பி கொஞ்சம் இடத்துல லெஃப்ட்டு. மாதிரி வருதுண்ணா. ரைட்டு. அப்படியே லெஃப்ட் யூ மாதிரி வருது. ரைட்ல யூ. குட்டியோட ஓடுது. கறி அருமையாக இருக்கும். கண்ணன் தேவன் அந்த டீத்தூள் பேர், கம்பெனி பேர் ரொம்ப ஃபேமஸ். அவங்க எஸ்டேட் நிறைய இடத்துல இருக்கு. தெரியாதா கண்ணன் தேவன்? கண்ணன் தேவன் டீ பொடி, சிஎஸ்கே புடி பொடி தெரியும். கண்ணன் தேவன் சொல்லுவாங்களே அந்த டீ டீத்தூள்.
சொல்லுவாங்கண்ணா இவ்வளோ நாள் நிற்க வச்சுட்டே இருக்காங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க, ஊர்லேருந்து இங்கேயே வேலை செய்கிற மாதிரி இருக்குது, வெளியே எங்கேயும் போகக்கூடாது பேசக்கூடாதுன்றாங்க, படத்தெலாம் காட்டுவாங்க. இப்போ இந்த படத்தெல்லாம் காட்டுவாங்களாண்ணா, ஊருக்காரங்களே பிடிச்சி வந்து போட்டுருவாங்க கூடவன் மாதிரி, இவ்வளோ தருவாங்க, 10,000 15,000 தருவாங்க, இங்கே தான் இருக்கணும், சாப்பாடு போட்டுருவாங்க. ஆ சூச்சோப்பு ரொம்ப நல்ல ரிஸ்க் தான். அப்படியே ரைட்டாக நேராக தானே போகுது, லைட்டாக ரைட்டு நேராக இந்த போது பாருங்க ரோடு. லாரிலாம் இல்லை, லெஃப்ட் சைடில். கார்கார நமக்கு முன்னாடி போனால் தாங்களா, அவன் ரொம்ப பொறுமையாக தான் போனான். இது ஃப்ளாட்டான நார்மல் ரோட்டில் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. நம்ம காட்டில் அந்த மாதிரி லைட்டாக லெஃப்ட் மழைன்றதுனால வந்து அதான் பார்க்கணும். லெஃப்ட்டு திரும்புதுண்ணா, கொஞ்சம் பார்த்துக்குவோம். லெஃப்ட்டுண்ணா. ரைட்டு. அவ்வளோ பெரிய இடம் இருக்குது. ரைட்டு. உடனே லெஃப்ட்டு ஒன்று விட்டு. இந்த இடத்துல ஏதாவது வச்சுருக்காங்க பாருங்க, திரும்ப இடத்துல ஸ்டிக்கர் ஏதாவது ஒட்டி இங்கே கூட எங்கேயுமே இல்லை ரிஃப்ளெக்டரு எதுவுமே இல்லை. கேரளாவில் எவ்வளோ சூப்பராக இருந்தாங்க அங்கே. நல்லா சொன்னேன், நம்ம காட்டுக்கும் அவன் காட்டுக்கும் வித்தியாசம் இல்லை நம்ம காட்டுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அவ்வளோ அருமையாக வச்சுருந்தாங்க. அந்த எல்லா ஊர்லேயும் ஒரு பேனர் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ரோடு இப்போ தான் போட்டிருக்கணும், எல்லா மலையிலையும் பேனர் தான். இல்லை இந்த ரோடு இப்போ தான் போட்டிருக்கணும், இனிமேல் தான் ரெடி பண்ணுவாங்கன்னு